கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பேக் டு ஹோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ஹோம் எந்த வழியானு பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கர்ஸ்க்கான ட்ரீம் ரூட்டு. அதாவது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து இந்த ரூட்டை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி, என்னது டுவர்ட்ஸ் அந்த சாலக்குடி, மலக்கப்பாரா, டீப் ஃபாரஸ்ட், 80 கிலோமீட்டர்ஸ், நோ சிக்னல், நோ ஸ்டாப். எந்த ஒரு எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிடைக்காது, உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது. டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, 80 கிலோமீட்டர்ஸு தரமாக போகிறோம், தெறிக்க விட்றோம். என்ன சம்பவம் ஆனாலும் சரி தெறிக்க விட்றோம். பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேயே 6:25 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புறது சீக்கிரமாக கிளம்பிருக்கணுமா இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேம் வந்து 23 கிலோமீட்டர் இருக்குது. 23 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டை பிடிச்சிட்டோம்னா நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்போம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா தி 160 கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம புதுக்கோட்டை பிரபாகரன் அண்ணன், அவங்க தம்பி எல்லோரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வெயிட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காரு தி N160. ஓகே கைஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி வெல்கம் பேக் டு DC Vlogs. நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் வால்பாறை டு அதிரப்பள்ளி. கைஸ், சோலையார் டேம் இதுதான் பார்த்தீங்கன்னா சோலையார் டேம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தண்ணி இன்னும் இந்த பக்கம் வராது, ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கும். இந்த பக்கம் செம்மையாக இருக்குது. ஆனால் டேம் செம பெருசாக இருக்குது, செம பெருசு டேமு. இருங்க, திரும்பவும் ஏதாவது அந்த மழை சீசனில் எப்போயாவது வரப்போ இந்த வால்பாறைக்கு அந்த சோலையார் டேமில் தண்ணி இருக்கிறப்போ வரணும். அப்போ தான் அது ஒரு மஜாவே. பார்த்து ஃபுல்லாக அந்த தண்ணி அந்த சோலையார் டேம்லேருந்து வர்றதே ஒரு அழகு தான். எல்லா டேமுமே இருக்கும், நிறைய டேம் இருக்கும். ஆனால் சோலையார் டேமில் வந்து அந்த தண்ணி இப்படி போகிறது செம்மையாக இருக்கும் பார்க்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமுடைய ஃப்ரண்ட் வியூ. இங்கே பாருங்கள், சோலையார் டேம் பார்க். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேம். அதோட பிரிட்ஜு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, சுத்தமாக இல்லை, ஃபுல் காஞ்சி வறண்டு போய் கிடக்கு. நேற்று மழை வந்ததுனால அந்த ஈரமாக இருக்குது லைட்டாக, அவ்வளோதான். சுத்தமாக தண்ணியே இல்லை டேமில். நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து வரும் பாருங்கள், அப்படியே சும்மா சறுக்குன்னு அடிக்கும். அப்படியே மேலே விட்டு அந்த விடுற ஃபோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்து விழிஞ்சு அப்படியே மேலேருந்து இப்படி கீழே வரப்போ சும்மா அப்படியே என்னது உடம்பெல்லாம் சிலுக்கும், அப்படி இருக்கும் இந்த டேமு. இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க. எங்கே நம்ம ஆளுங்க இன்னும் வரலையே, நான் தான் முன்னாடி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இது டேமில் தண்ணி வரதுக்குள்ளே யானைங்களே வந்து இந்த பக்கம் நல்லா நடமாடி தண்ணி குடிச்சிட்டு போவோங்கன்னு நினைக்கிறேன் நைட்டில். அந்தளவுக்கு இருக்குது. ஆனாலும் அந்த பக்கம் பாருங்கள், அந்த ஏதோ ஆறு மாதிரி ஆனாலும் தண்ணி போய்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு தண்ணி வருது. ஆனால் இருக்கிற தண்ணி வந்து இந்த பக்கம் வர்றது வந்து அப்படியே மெதுவாக வருது. ஏன்னா அந்த பக்கமும் ஊர் இருக்குல்ல, அந்த ஊருங்களுக்கெல்லாம் தண்ணி போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன அந்த ஓட்டையில் விட்டுருக்காங்க. அந்த ஓட்டையிலேருந்து வர தண்ணி தான் இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறது. அங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள், அது அப்படியே போய் அங்கே அந்த பக்கம் போய்டும். இங்கே இதுதான் மலக்கப்பாரா செக் போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பாடி ரொம்ப ரெஸ்ட்லெஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப ரெஸ்ட்லெஸ் மாதிரி இருக்குது பாடி. ஏன்னா 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் மாதிரி இருக்குது பாடி. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலக்கப்பாரா டு அதிரப்பள்ளி செக் போஸ்ட். இது தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வரல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னென்ன ப்ரொசீஜர்? இல்லை, வெஹிக்கல் நேமு, வெஹிக்கல் நம்பர், கே
04 KX 7759. ஒராள் தானே? இல்லை வராங்க, இன்னும் இன்னும் 2 வண்டி வருது. உங்கள் கிட்டமா? எங்கள் இப்போ சிங்கிள் தான் என்ட்ரி பண்ணுவீங்களா? ஓகே. இன்னும் 2 பேர் வராங்க. உங்கள் பேர்? கௌதம், GOUTH. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பாருங்கள், இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேமரா மேலே இருக்கிறது தான். இங்கே வந்து 100 to 150 மட்டும்தான் ஓட்டணுமா. நீங்கள் அது வந்து அந்த இடத்த பொறுத்து டிஃபர் ஆகுமா. 100லேருந்து 150 வருமா அந்தந்த இடத்துக்கு. நாம் இங்கே இந்த கர்வ் ரோட்டில் போயிட்டு 100க்கு போக போகிறோம். 80 போகிறதே பெரிய விஷயம் இந்த ரோட்லலாம். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி 80-90 போகிறதே பெரிய விஷயம் இந்த ரோட்டில். ஆக்சுவலாக இங்கே இந்த செக் போஸ்ட்டில், அந்த மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் ஒரு பெரிய சம்பவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய இங்கே பாருங்கள், அண்ணனோட நம்பர் பிளேட்டு காலி எங்கேயும் விழுந்துருச்சு. அதை நாங்கள் பார்க்கல. இங்கே வந்து பார்த்தா நம்பர் பிளேட்டு பின்னாடி இருந்தால் தான் விடுவேன்னு உக்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த பேப்பரில் எழுதி அது மேலே டேப் போட்டு ஒட்டி லேமினேஷன் மாதிரி பண்ணி நாங்களே அதை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஐயோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. விடவே மாட்டேன்ட்டாங்க செக் போஸ்ட்டில். நாங்கள் இங்கே விட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்னது கேரளா இன்னும் உள்ளே போனீங்கன்னா உங்களை வந்து கன்ஃபார்ம் பிடிச்சி ஃபைனை போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டப்போ இங்கேருந்து வந்துன்னு சொன்னீங்கன்னா எங்களையும் பிடிப்பாங்க, எங்களையும் கேட்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரிஸ்க்கான வேலை. அதனால் நீங்கள் போய்ட்டு தான் பேப்பரில் ஒட்டி அதிலேருந்து லேமினேஷன் பண்ண மாதிரி ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு போய் பேப்பரில் அண்ணன் ஒட்டி எழுதி ஒட்டி வந்து அதுக்கப்புறம் டேப் அது ஃபுல்லாக அது மேலே ஒட்டி அதை க்ளீனாக லேமினேஷன் பண்ண மாதிரி ஆகின பிறகு தான் ரிஜிஸ்ட்ரேஷனை போட்டு உள்ளே விட்டாங்க. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வால்பாறை டு அத்திரப்பள்ளி போகணுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் என்னது நம்பர் பிளேட்டெல்லாம் ஒழுங்காக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. க்ளீனாக ஃபிட்டாக இருக்கா வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வால்பாறையிலேருந்து ஸ்டே ஆனாலும் சரி, இல்லை அப்படியே டேரெக்டாக நீங்கள் இங்கே வரலாலும் சரி, கொஞ்சம் அந்த நம்பர் பிளேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உள்ளே விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். என்ட்ரி டிக்கெட்டெல்லாம் எதுவும் வாங்கலை எங்கள் மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில். ஆக்சுவலாக இங்கே ஒரு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க. இருங்க காட்டுறேன். இந்த ஸ்லிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வளச்சல் டிவிஷன் வளச்சல் செக் போஸ்ட்டில் போயிட்டு இதை கொடுத்தா தான் நம்மளை பார்த்தீங்கன்னா உள்ளே விடுவாங்க. 50 கிலோமீட்ரு. இங்கேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர் இருக்குது என்னது அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ நெட்வொர்க்கு, நோ கடை, இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அந்த கடை அதெல்லாமே இருக்கும். இதுக்கு அந்த வச்சல் செக் போஸ்ட் வந்த பிறகு ஒன்றுமே இருக்காது. ஃபுல் காடு தான், அடர்த்தியான காடு. ஃபுல்லாக யானை, புலிகள், சிறுத்தைகள், மான்கள் அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வர வேண்டிய நேரமே வேறு, இப்போ வந்திருக்கோம், உள்ளே போகிறோம். ரொம்ப பெரிய சம்பவம் வேறு ஆகிப்போச்சு. நம்பர் பிளேட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரோடு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ஒரு நிறைய விஷயம் இருக்குது. அதுன்னெலாம் சொல்ல முடியாது, ஒரு 2-3 நிறைய விஷயம் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியோட கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க. முதல்லையே ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எங்கேயாவது இந்த வால்பாறை இல்லைனா அந்த அத்திரப்பள்ளி ஸ்டே பண்ணுறீங்கன்னா இந்த ரூட்டுக்கு வரணும்னு நினச்சி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாளுக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. வண்டி கரெக்டாக இருக்கா, டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்லைட் பாசிங் லைட் ஒர்க் ஆகுதா, இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பிரேக்கு கரெக்டாக இருக்கா, டைட்டாக இருக்கா, ஃப்ரண்ட் பிரேக் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இன்றைக்கி எங்களுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்த பிறகு இன்னொன்று வந்து இடம் ஆயிருக்கு. மெயின் நம்பர் பிளேட்டு. இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டை பற்றி இந்த நிறைய வீடியோவில் வந்து சொன்னதே கிடையாது. நான் வந்து இப்போ சொல்கிறேன், வால்பாறை டு அத்திரப்பள்ளி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா மெயின் வந்து வண்டியில் நம்பர் பிளேட் இருக்கணும், ஹெல்மெட் இருக்கணும். ஹெல்மெட்டில் நான் பின்னாடி உட்காரோம், ஹெல்மெட் போடலாம் கூட பரவாயில்ல. டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெசசரி திங்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க வண்டிக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, எப்பயுமே வண்டியில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 காட்டன் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனாலும் இப்போ வழியில் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை மிஸ்ஸாக வேறு ஏதாவது ஆனால் கூட உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டியூப்லெஸ் டயர் இதாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, உங்களால் முடிஞ்சால் அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஏர் மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. என்னமோ சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டுச்சு. இந்த தண்ணியா? அப்பா நான் கூட யானை ஒன்று நினச்சிட்டேன். திடீர்னு யானை சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. உங்களுக்கு தெரில, வீடியோவில் கேட்டுச்சா என்னன்னு தெரில, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு பேசிகிட்டே இருக்கும்போது. அதனால தான் நான் எனக்கு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக நின்று அந்த சவுண்டை கேட்டேன். ஓகே தான் எல்லாமே. ஐயோ மரம்லாம் உடஞ்சிருக்கு முருகேசா. ஓகே நம்ம வந்து டாபிக் உள்ளே போவோம். இதெல்லாம் வச்சுக்கணும், மெயினாக ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அதெல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரோடெலாம் ஓட்டாதீங்க. எப்போ எந்த ஆனிமல் வந்து குறுக்க வரும்னு தெரியாது. ஸோ நீங்கள் அதை இடிக்கக்கூடாது, அதை வந்து அது வந்து உங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மெயினாக ரொம்ப சவுண்டு போட்டு இதை பக்கம் போகாதீங்க. மேக்ஸிமம் வால்பரட்டு அத்திரப்பள்ளி வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, முறுக்குன்னு முறுக்கி சவுண்டை போட்டு இருக்கிற பக்கத்தில் யாராவது இந்த ஆனிமல்ஸ் பார்க்க வரவங்களுடைய மூடையை கெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பக்கம் பக்கத்தில் ஏதாவது யானை இல்லைன்னா ஏதாவது ஆனிமல்ஸ் நின்றுச்சுன்னா அதுங்கெல்லாம் ஏதோ சவுண்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுங்க வந்து உள்ளே போயிடுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு போடுறவங்கனால வர்றவங்களுக்கும் என்னது தடங்களாக இருக்குது, எதையும் பார்க்க முடியாமல் போயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனிமல்ஸுக்கும் பயத்தை உண்டாக்கி அதுங்களையும் வந்து இதுக்கப்புறம் இந்த ரோடு பக்கமே வரக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டை கொடுத்து அது அந்த ஆனிமல்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ரோடு பக்கமே வர்றதில்ல. முன்னெல்லாம் வால்பாறை அத்திரப்பள்ளினா அனிமல்ஸ் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஏதோ ஒரு கேர்வில் இல்லை ஏதோ ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஷேராக பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கும். இப்போல்லாம் வால்பாறை அத்திரப்பள்ளி வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேஸ்ட்டு, எதுவுமே நாங்கள் பார்க்குறதில்ல. அதுக்கு நம்ம பார்த்தோம்னா நமக்கு விடிய கால 6 மணிக்கெல்லாம் உள்ளே எங்கேயாவது பூந்து எங்கேயாவது நின்று தான் பார்க்கணும் போல், காட்டுக்குள்ளே போய் தான் பார்க்கணும் போல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக தராங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஸ்ட்ரெஸ்ஸு, எத்தனையோ டிப்ரெஷனு, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோகங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் மறந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஒரு இடத்த சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரக்கூடிய இடம் தான் இந்த வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஒரு 2 ஹவர்ஸ், இந்த ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்னா 50 to 60 கிலோமீட்டர்ஸ் 2 ஹவர்ஸ் ட்ராவலு உங்கள் லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிறைய யோசிக்க வைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு காட்டில் வந்துட்டு நாம் வந்து தனியாக இந்த மாதிரி எனக்கு பின்னாடியும் முன்னாடி யாருமே இல்லை, தனியாக போய்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதோ, அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி சொல்கிறது தப்பிக்கிறதோ ஏதோ ஒன்று, அதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக நான் ஒரு 2 மணி நேரம் ஒரு டிரைவ் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரோடு. ஒரு சூப்பரான ஒரு ரோடு. இந்த மான்சூன் சீசனுக்கு நீங்கள் மஸ்ட் ட்ரை ரோடு தான் சொல்லுவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் ட்ரை பண்ணாதீங்க, வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்லோவாக போகலாம். நீங்கள் ஏதாவது அனிமல்ஸை பார்த்தா கூட தூரமாகவே நிறுத்திக்கலாம், அந்த ஒரு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கள் அம்மா வந்துட்டு இந்த இடத்துக்கு போகாதடா, இவ்வளோ தூரம் எதுக்குடா போகணும், இவ்வளோ தூரம் போய் தான் நீ வந்து இந்த இடத்த பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்கள சுற்றி இருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபேமிலியாக எப்படி சொல்கிறது, நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட மைண்ட் செட்டையே மாற்றுவாங்க. ஏதோ நம்ம மேலே அவங்க எப்படி சொல்கிறது நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ட்ராவல் பிடிச்சிருந்தா ஷோராக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம அப்பா அம்மாவே நம்ம மேலே நம்பிக்கை வச்சாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து அதுக்கு எடுத்து விட தான் பார்ப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ராவல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ட்ராவல் இஸ் த ஓன்லி மெடிசன் டு க்யூர் ஆல் த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, எந்த சோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மன வலியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சரி பண்ணும். நீங்கள் பார்க்குற புது புது விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும், நிறைய பண்ணும். உங்களை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து அங்கங்கே சுற்றி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடியெல்லாம் ஏன்டா இப்படிலாம் கஷ்டப்பட்டு சுற்றுறாங்க, ஜாலியாக வந்து எப்படி சொல்கிறது, பஸ்லேயோ இல்லை ஏதாவது கார் புக் பண்ணியோ இல்லை ஆட்டோலேயோ எங்கேயும் சுற்றலாம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நான் வந்து அந்த என்னுடைய பழைய ஒரு வண்டி இருந்துச்சு, டியோ. ஸோ அந்த டியோ வாங்கின பிறகு தான் எனக்கு அந்த வண்டியோட ஒரு வேல்யூவே எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே போனாலுமே வண்டி தான், எந்த இடத்துக்கு போனாலுமே வண்டி தான். மேக்ஸிமம் நான் ஃபேமிலி இல்லை தவிர வேறு யார் கூட போனாலும் நான் வண்டியில் தாண்டா வருவேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டு, அந்த ஒரு லவ்வு, அந்த ஒரு கேரு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பையன் வந்தான், நம்மளுடைய இந்த எக்ஸ்பல்ஸ் 210 புதுசாக வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இங்கே பாருங்கள். இப்போ அவங்க கூட தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திரப்பள்ளி டு வால்பாறை ரோடு வந்து நான் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி, நான் வந்து எப்படி சொல்கிறது, வண்டி எப்படி சொல்கிறது, நீங்கள் வண்டி வாங்கி தான் வண்டியிலேயே ட்ராவல் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. வண்டி இருந்தால் தயவு செஞ்சு வண்டியில் ட்ராவல் பண்ணுங்கள், சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். நான் வந்து இந்த எப்படி சொல்ல முறுக்கிக்கிட்டு போங்க அப்படிலாம் சொல்லலை. 60-70 போங்க. 60-70 போனால் கூட செமையாக எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டைமுக்கு நீங்கள் போனீங்களாவே உங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், இல்லை ஏரோப்ளேனில் கூட ட்ராவல் பண்ணலாம், எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ட்ராவல் மட்டும் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அதான், நேராக உள்ளே போனோம்னா இறங்கி கீழே போனோம்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. இங்கே பார்க்கிங் அங்கே பின்னாடி இருங்க, பார்க்கிங் வந்து பின்னாடி எனக்கு கேட்கும். அப்புறம் பார்க்கிங் மேலேயா மேலே ஃபால்ஸ் அங்கே உள்ளே போனோம், அங்கே மேலே. இதுதான் பார்க்கிங், மேலே. பார்க்கிங். ഇവിടെ മാൻ ഉണ്ട്, പുലി ഉണ്ട്, യാന സാനി ഉണ്ട്. வர ஆணையும் இல்லை, ஒரு பூனையும் இல்லை. கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அத்திரப்பள்ளி வால்பாறை வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து கொஞ்சம் பார்க்கிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே 200 மீட்டர்ஸ் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் சப்போஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லைனா கேஷ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும், ஆன்லைன் மட்டும் கீழே இருக்கும். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், டிக்கெட் கவுண்டர் அத்திரப்பள்ளி. யூபிஐ பேமெண்ட்ஸ் அண்ட் கார்டு மட்டும்தான் இந்த பக்கம். இருங்க நான் காட்டுறேன். ப்ரோ வாங்கிட்டீங்களா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஆன்லைன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே ஸ்டார்டிங்கில் இந்த என்னது அத்திரப்பள்ளி டு வால்பாறை ரூட்லேருந்து வந்து நீங்கள் ரைட் எடுத்து கொஞ்சம் 200 மீட்டர்ஸ் உள்ளே வரணும். பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 60 ரூபா, டோட்டலாக 4 பேருக்கு 240. என்னையா பைக்குக்கு போடல, ஏன்னா பைக்குக்கு இருக்குது ஆக்சுவலாக. நம்ம அந்த பக்கமாக வந்து அங்கேயே பார்க்கிங் போட்டோம்னா அங்கே பார்க்கிங் போடுறதுனால இல்லை, அவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் என்ட்ரினா இப்போ எதில் வந்தீங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. இப்போ டெம்போவில் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் புக் பண்ணி வந்தோம்னா அவங்க வந்துட்டு அவங்க டிரைவர் எடுத்து வர போல. அப்படி இல்லை நம்மக்கிட்ட கேட்டு எதில் வந்தீங்கன்னு கேட்டு அவங்க வண்டி நம்பர் சொல்லி எடுத்துருவாங்க போல. ஓகே, நம்மளை காரில் வந்தீங்களான்னு கேட்டாங்க, இல்லை நாங்கள் பைக்கில் வந்தோம்னு சொன்னோம்.
ஓகே. அப்புறம் அவருக்கு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்கு. அதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருந்தாலும் போனஃபைட் வேணுமா, காலேஜோட போனஃபைட் இங்கே தான் படிக்கிறாங்கன்னு. அப்படி இருந்துச்சுன்னா 20 ரூபா தான் டிக்கெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே. சரி கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை ஆமாம் பெட்டர் நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வர்றதா, ஏன்னா அங்கேயே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். இல்லை இந்த பக்கம் வந்து திரும்பவும் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். 200 மீட்டர்ஸ். ஆமாம், இல்லை 300 வரும் நடக்கணும். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிட்ட போயிட்டு நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒன்லி 20 தான். எங்க லெமன் ஜூஸ் குடிக்கிறேன்னே, லெமன் ஜூஸு 20 ரூபா தான், வாங்கிக்க நீ. லெமன் ஜூஸ் எல்லாம் இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வரணும், வாங்க. இது வந்து இவங்க யாருக்குமே தெரியாது அத்திரப்பள்ளி வந்து ட்ரெக்கிங் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தா தெரிய போகுது. கீழே போகிறோம் தானே ப்ரோ நம்ம? இல்லை கீழே போகிறோம் தானே? நான் அந்த அப்படி கேட்கல, ஃபுல் டவுனுக்கு போகிறோம் தானே? போகிறோம் அவ்வளோதான், போகிறோம். இவங்க எல்லாரும் தெரிய விடுறோம். சரி, தண்ணி வராது இந்த பக்கம், அந்தாண்ட பக்கம் தான் தண்ணி வருது, பார்த்தல. அதுக்கு தனியாக நடக்கணுங்களா? இல்லை அதோட லாஸ்ட் இங்கே நிறுத்திடுவாங்க, முன்னாடி நிறுத்திடுவாங்க. அந்தாண்ட பக்கம் போக முடியாது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதோட மழை வேறு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க முன்னாடி கம்மி தான். இந்த டைமில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் மேலே வந்து அந்த சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த டைமில் வந்தீங்கன்னா மேலே வந்து அந்த இடத்துலலாம் நீங்கள் குளிச்சிக்கலாம். நீங்கள் சீசன்னு ஃபுல் மழை டைமில் வந்தீங்கன்னா அங்கெல்லாம் குளிக்கவே அலோடு கிடையாது, அடித்து வெளியே துரத்திடுவாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க வரவங்க. இந்த மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா குளிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு வரப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் குளித்தோம். செம்மையாக இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி மழை தான், அந்த டைம் தான் மழையிலே குளித்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியும், அந்த வாட்டர் ஃபால்ஸில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளித்தோம், எல்லாமே பண்ணோம். நான் என் மச்சான் பிரவீன், கரண், அப்புறம் எல்லாருமே இங்கே தான் குளித்தோம். சூப்பராக இருந்துச்சு, தண்ணி நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. இங்கே பாருங்கள் கிளைமேட்டு பாருங்கள், அப்படியே பாருங்கள் கிளைமேட்டு பாருங்கள், அப்படியே மூட்டமாக மாறுது. இந்த அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எப்பயுமே ஒரு மலை, எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ திடீர்னு நம்ம கிளைமேட் மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ என்ன எப்படின்னு நம்ம வந்து இங்கெல்லாம் சொல்லவே முடியாது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், இங்கே பாருங்கள் காடு, மலை, ஃபால்ஸ். இங்கே பாருங்கள் அந்த எப்படி அந்த குடிசை மாதிரி இருக்குல்ல, அங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டும். வாங்க நான் போய் காட்டுறேன், வாங்க போவோம். அந்த தண்ணி கொட்டுற இடத்துக்கு போவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொட்டுற இடம் தெரியும் பாருங்க. இங்கே இங்கே பாருங்க, தெரியுதா பாருங்க, தண்ணி கொட்டுற இடம் இதுதான். இங்கே கொட்டி அப்படியே இங்கே எல்லோரும் பார்ப்பாங்க. தண்ணி ஃபோர்ஸாக இருக்கிறப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாது, இந்த கல்லுகள்லாம் எதுவுமே தெரியாது. அந்த பெரிய பெரிய பாறைலாம் தண்ணிக்குள்ளே கிடக்கும். இந்த ஃபால்ஸ் கொட்டுறப்போ சுத்தமாக எதுவுமே தெரியாது. இருங்க காட்டுறேன். இந்த ஃபால்ஸ் இருக்கிறதெல்லாம் இங்கே பாருங்க, இதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த கல் இருக்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக. இப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே போகணும். வாங்க அப்படியே கீழே போய் அந்த கொட்டுற வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே பார்ப்போம் வாங்க. பார்த்துட்டோம் வருமா, 35 வருஷமாக காதாலே கேட்டுக்கிட்டு இருந்தது 10 அடி தூரத்தில் பார்த்துட்டோம்ல. பாருங்களேன், நீங்கள் பாருங்க, சூப்பர் அருமை. நீங்கள் பாருங்க, குளிக்க மட்டும் அலோவ் பண்ணால் அவன் பாடி தான் வெளியே வரணும். இங்கே பாடுற எப்படி கொட்டுது பாரு, மண்டை வெடிச்சுமுண்ணா, மண்டை வெடிச்சிருண்ணா. அந்த ஃபோர்ஸை கீழே தலைமையில விழுந்தாங்க பாரு, இப்படி விழுது பாரு. ஏய் அங்கே கீழே எவ்வளோ, நீ போய் அங்கே நில்லு, உன்னை அடிச்சுட்டு போகலாம் கேளு. ஆமாம், ரொம்ப கஷ்டம்ல இங்கெல்லாம். உனக்கு இப்போ எப்படி இருக்கு இந்த ஃபால்ஸ் பார்த்தது? குளிர்ச்சியாக இருக்கு. நீ எதை பார்த்து சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. தப்பா இருக்குல்ல? நானும் தப்பா எதுன்னு சொல்லல, நீ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து குளிர்ச்சியாக இருக்குன்னு. ஓகே அப்போ வாட்டர் ஃபால்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா?
சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? இந்த எங்கே நம்ம ஆளுங்க காணோம் 2 பேரும். ஓ, அவங்க 1 மில்லியனுக்கு 1 மில்லியனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு ஆள்கிட்ட செல்ஃபி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகே கைஸ், இருங்க அவங்க வரட்டும். பக்கத்தில் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னது, எல்லா சினிமாலேயும் நிறைய சினிமாவில் இந்த அடடா மலடா தமன்னா அப்படின்னு தமன்னாக்கு பேர் வந்ததே இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். என்னது, இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடடா மலடா அது இருக்கும், பாகுபலி சீன் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். இருங்க, அந்த பட்டுருச்சு, தண்ணி தொடச்சி விட்ருவோம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வழியாக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை அத்திரப்பள்ளி ரூட்டில் வந்தேன் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. அப்புறம் என்னென்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா குளிக்க முடியாது, மேலே தான் நீங்கள் எதாக இருந்தாலும் குளிச்சுக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராக்கெல்லாம் செப்பரேட்டு, பைக்குக்கு செப்பரேட்டு, அதெல்லாம் இருக்குது நிறையா. நீங்கள் அது வந்து அங்கே போய் டிக்கெட் கவுண்டருக்கு போனாலும் அவங்களே வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு, பார்த்தாச்சு. எல்லாருமே எப்படி சொல்கிறது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக, எல்லா குரூப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் வரணும்னு வச்சுக்கலாம், ஃபேமிலியாக, குரூப்பாக, ஃப்ரெண்ட்ஸாக வாங்க. தனியாக வந்தாலுமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் எனக்கு இப்போ இங்கே பாருங்கள், புதுக்கோட்டை டிக்கு என்ன ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இந்த வால்பாறைக்கு வந்து தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. பார்த்து உட்காருங்கண்ணா, இங்கே வழுக்குது. இது எப்படி எங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாரோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா பாருங்கள். 160 அவ்வளோதான், என் ட்ரிப்பு முடிஞ்சு இல்லையா நம்மளுது? அவ்வளோதான் ப்ரோ. இப்போது என்னென்னா, நாங்கள் வந்துட்டு 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிப் பிளான் பண்ணி பெங்களூரில் கிளம்பி இப்போ கடைசி அதிரப்பள்ளியில் நாங்கள் இந்த ட்ரிப்பை என் பண்ணுறோம். அடுத்த ட்ரிப் வந்துட்டு சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போது அடுத்த மந்த் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் வேணுங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து நாங்கள் இந்த 3 நாள் ட்ரிப்பில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மாதம் கேப் விட்டு அடுத்த பெரிய ட்ரிப்பாக அடுத்த 3 நாள் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஓகே ஃபேமா, ஸ்டே டியூன். ப்ரோவோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்துட்டு புதுக்கோட்டை பீக்கெண்டோட சேனல் வந்து ஆரம்பிக்க போறாரு, அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபாமா, சைனிங் ஆஃப். நாங்கள் அப்படியே கிளம்புறோம். டிசி vlogs. இப்போ எங்கே போய் ப்ரோ நம்ம பிரிய போகிறோம்? பாலக்காடு கிட்ட போயிட்டு பாலக்காடு போயிட்டு இவங்க அப்படியே பெங்களூர் போயிடுவாங்க, நாங்கள் அப்படியே புதுக்கோட்டை போகிறோம். எங்கள் ட்ரிப்பு 3 நாள் ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு. நமக்கு புது நண்பர்கள் ஒரு 2 பேருக்கு கிடைச்சாங்க. ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இப்படி ஒரு நண்பர் கிடைக்கும். ஏன்னா சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க கண்டுக்காம. இவர் தான் அந்த இன்னொரு நண்பர், இவர் தான். இங்க பாருங்க, நல்லா குத்த வச்சு உட்காந்து நம்மளுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் ரொம்ப ஹாப்பி. அடுத்து 2 நாளாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இப்போ பிரிகிறோம், கண்டிப்பாக டச்சிலே இருப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக என்னது டிசி vlogsன்னு சைன் ஆஃப் சொல்லிட்டு போயிட்டாரு. அது யார் சொன்னாலும் அதை என்னால் ஒத்துக்க முடியாது. நான் சொன்னாதான் அது சைன் ஆஃப் மாதிரி. இது சைனிங் ஆஃப் கௌதம், டிசி vlogs. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க.